என்னோட கணவர் பேர் வந்து பிலால் மாலிக். அவங்க வந்து பொய்யான கொலை வழக்கில் இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள அடித்து தாக்கியிருக்கிறாங்க. இன்னமும் அந்த காயங்களும் அந்த வலிகளோடு தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த நிலை அவங்க சீராகி ரெக்கவர் இன்னும் முழுமையாக கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் நேற்று ஜூலை 1 2 நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து உயிர் போகாதது தான் மிச்சம். உயிரோடு இருக்காங்க, ஆனால் மற்றபடி அதிகமாக தாக்கியிருக்காங்க. ஜெயிலர் சாந்தகுமார் அவங்க சார்ஜ் எடுத்ததுலேருந்து தான் இவ்வளோ தூரமும் நடந்துட்டுருக்கு. சூப்பரன் கிருஷ்ணராஜ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்கும், வேணா நீதிமன்றத்தை நாடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் போடுங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. தோல்ல இருக்க துண்டறா டேய் என்னடா பண்றீங்க? பேசுறா கண்ணால பேசுறா. 2 ஐஃபோன்கள், ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் வந்து இவங்களுடைய பக்கத்து பிளாக்ல எடுத்ததா சொல்லி என்ன செய்கிறாங்க, நியூஸில் பப்ளிசிட்டி போடுறாங்க. எத்தனையோ சிறைகளை செல்ஃபோன் கைப்பற்றுறதா போடுறாங்க. அவங்க செல்ஃபோன் பயன்படுத்துகிற சட்டத்துக்கு புறமானதுன்னா அது மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு அவங்க சந்திக்கிறாங்க. இல்லை வழக்கு பதிவு செய்யப்படலை, யார் மேலேயுமே எஃப்ஐஆர் போடப்படலை. அதுவும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும்போது எப்படி அவங்களோட இடத்துக்கு செல்ஃபோன் போகும்? நாங்கள் வழக்கை நடத்த தயாராக தான் இருக்கோம். அந்த வழக்கு ஜெயிக்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் வழக்கை ஒத்துக்க சொல்லி அடிக்கிறாங்க. அடித்து என்ன வழக்கு? அவங்க வந்து அஜித்குமார் அவங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்க, தமிழ்நாடு அரசும் எல்லா கட்சிக்காரர்களும் இரங்கல் தெரிவித்து அவங்களுக்கு வந்து நிவாரண உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உதவிகள் செய்யப்படுமா? அப்போ அந்த நிலைக்கு நாங்களும் போக விரும்பலாம். உயிரோடு இருக்கும் போது எங்கள் கணவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். உயிரை காப்பாற்றுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். மேடம், வணக்கம். 14 வருஷமாக விசாரணை கைதிகளாக உங்களுடைய கணவர் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போது அஜித்குமார் அவர்களுக்கு எப்படி கஸ்டடியில் டெத் நடந்திருக்கோ அந்த மாதிரியான ஒரு அபாயம் என்னுடைய கணவருக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயத்தை இருக்க மாதிரி ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கீங்க. உங்களுடைய கணவர் வந்து என்ன வழக்காக உள்ளே போயிருக்கிறாங்க? இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட கணவர் பேர் வந்து பிலால் மாலிக். அவங்க வந்து பொய்யான வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொலை வழக்கில் இருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டு 12 வருஷமாக 13 வருஷமாக கிட்டத்தட்ட புழல் மத்திய சிறை 1 தான் இருக்கிறாங்க. விசாரணை கைதியாக தான் இருக்காங்க. அவங்க வழக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த நிலையிலும் நடத்தப்படலை. 2015 வந்து அவங்களுக்கு வழக்கு நடத்துறதுக்கு அவங்கள 2013 பிடிச்சாங்க. 2015 வழக்கு நடத்துறதுக்கு முன் வந்து அவங்களுக்கு பெயில் இந்த மாதிரி அட்வொகேட்லாம் வச்சு முன் வந்தோம். அப்போ ஜெயிலில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, இந்த காவல்துறை தான் கலவரத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து பிணை கிடைச்சிடக்கூடாது, அவங்க வந்து வழக்கு நடத்திடக்கூடாதுன்றதுக்காக அப்போ அந்த இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்களும் குடும்பத்தார்கள் எல்லாருமே சேர்ந்து நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. யூபா ஆக்ட் போட்டாலுமே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே கழிச்சவங்களுக்குமே பெயில் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்போது இத்தனை வருஷங்கள் ஆகியது அவங்க சிறையில் இருந்து. அப்போ நாங்கள் குடும்பத்தார்களும் அவங்களும் முன் வந்து நாங்கள் வழக்கை நடத்துறதுக்கும் அவங்கள பிணையில் எடுக்கிறதுக்கும் வழக்கறிஞரை சந்திக்கிறது அதுக்கான பொருளாதாரம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த நிலையில் இப்போ இந்த வருஷத்தில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் அந்த முடிவெடுத்து ஒரு வருஷமாக அந்த முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல கடந்த ஜனவரி 11ஆம் தேதி அவங்கள என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடுமையான முறையில் அடித்து தாக்கியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்கு அடிக்கிறாங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள அடித்து தாக்கியிருக்கிறாங்க. பக்கத்தில் புழல் 2ல் போலீஸ் ஃபக்ருதீன் அவங்க இந்த 3 பேரும் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் இவங்க 3 பேருமே ஒரே வழக்கில் சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்கள அடித்து தாக்கிட்டு கிட்ட 1 மாதம் கேப்பில் என்னோட கணவரையும் கூட இருக்கக்கூடிய சகோதரர் பன்னா இஸ்மாயில் அவங்களையும் அடித்து கடுமையான முறையில் தாக்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாங்கள் எங்களால் சந்திக்க முடியலை, நேர்காணல் எதுவுமே காமிக்க மறுத்ததுனால டிஜிபி அவங்களுடைய உத்தரவுனால எங்களுக்கு நேர்காணல் காண்பிச்சாங்க. அப்போ நாங்கள் 2 பேர் தான் போனோம். அவங்க வந்து நடக்க முடியாமல் கடுமையான காயங்களோடு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மனுவுக்கு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இந்த அளவுக்கு சிறைத்துறையை வந்து அவங்கள அடித்து தாக்குறதுக்கு காரணம் என்ன, அவங்க என்ன அப்படி தவறு செஞ்சாங்க? அவங்களோட வழக்குகளை நாங்கள் நடத்த முன் வந்தாலே அவங்கள ஒன்று அடிக்கிறது இல்லை கலவரத்தை ஏற்படுத்துறது, இந்த வழக்கை நடத்த விடாமலே தடுக்கிறதுக்காக நிறைய தடைகளை வந்து இந்த காவல்துறை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து இது எதனால் இப்படி ஏற்படுத்துகிறாங்க? தமிழ்நாடு அரசோட ஒத்துழைப்போடு தான் இதை செய்கிறாங்களா, இல்லை தமிழ்நாடு அரசை மீறி இந்த செயலை செய்கிறாங்களா அப்படின்றது தெரியல. தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எதற்காக அவங்கள அடிக்கணும்? அவங்க இருக்கிறது அவங்களோட இடம். அவங்க இருக்கிறது வந்து ஹை செக்யூரிட்டி பிளாக். அங்கே வந்து 24 hours அவங்க வந்து கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்க. ஜெயிலர், டெப்யூட்டி ஜெயிலர்,
அசிஸ்டன்ட் ஜெயிலர், வார்டன் இந்த மாதிரி எல்லாருடைய கண்காணிப்பில் தான் அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ அவங்க செல்ஃபோன் பயன்படுத்தி ஏதாவது பொய்யான ஒரு தகவலை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி மக்கள் முன்னிலையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஜெயிலில் எப்படி செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க, இப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு சமுதாய தலைவரோ யாரோ நாங்கள் போய் நாடுனாலுமே எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் சரி, இயக்கங்களும் சரி, அவங்களுக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியிலே அந்த பேரை அவங்கள ஏற்படுத்தினா அவங்கள வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்காக இந்த தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இப்படி செஞ்சிட்ருக்காங்க. இது நடந்து வழக்கு பதிவு பண்ணோம். மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இப்படி தொடர்ச்சியாக அவங்கள அடித்ததுக்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் எல்லா இடத்துலையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஹைகோர்ட்லேயும் வழக்கு இருந்து போட்டிருந்தோம். மருத்துவ உதவி செய்கிறதுக்கெலாம் அனுமதி கொடுத்து மருத்துவ உதவியுமே அவங்களுக்கு முறைப்படி செய்யப்படலை. இன்னமும் அந்த காயங்களும் அந்த வலிகளோடு தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த நிலை அவங்களுக்கு சீராகி ரெக்கவர் இன்னும் முழுமையாக கூட ஆகலை. அதுக்குள்ளே நேற்று ஜூலை 1 2 நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, மறுபடியும் சோதனை என்ற பேரில் என்ன செய்கிறாங்க, திட்டமிட்டு என் கணவரையும் உடன் இருக்கக்கூடிய பன்னா இஸ்மாயில் அவங்களையும் திட்டமிட்டு தாக்கியிருக்கிறாங்க. எதற்காக, என்ன வன்மத்தை கொண்டு தாக்குறாங்க, இந்த வழக்கை ஒத்துக்க சொல்லி என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. இப்போ வழக்கு இப்போ பூந்தமல்லி கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. வழக்கு இப்போ ட்ரையல் போயிட்டுருக்கு. ட்ரையல் நடக்கும்போது எதர் வி வின் இல்லைனா லாஸ், அது எங்களோட பிரச்சனை. நாங்கள் வழக்கை நடத்த தயாராக தான் இருக்கோம். அந்த வழக்கு ஜெயிக்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் வழக்கை ஒத்துக்க சொல்லி அடிக்கிறாங்க. அடித்து என்ன வழக்கு அது மேடம்? அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் அவங்களுடைய கொலை வழக்கில் இருக்கிறாங்க. அப்போது இந்த அரசாங்கம் அவங்களுக்கு யாருக்கு கைக்கூலியாக அது இருக்கிறாங்கன்றது தெரியலை. பிஜேபி அரசுக்கு கைக்கூலியாக இருக்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவங்க நாங்கள் ஜெயித்தோம்னா சிறுபான்மை மக்களுக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க, இவங்க ஆட்சி வந்துச்சுன்னா விடியல் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாளுக்கு நாள் எங்களோட நிலைமை மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. அதுவும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு சிறையில் இல்லவே இல்லை. அப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன நோக்கத்துக்காக இப்படி மௌனம் காக்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ பக்கத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது. அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தவங்களை அடித்தே என்ன செஞ்சுட்டாங்க, காவல்துறையை அடித்தே கொன்னுட்டாங்க. கொன்னும்போது தமிழக முதல்வர் என்ன செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தாருக்கு போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் அவங்க இரங்கலை தெரிவிக்கிறாங்க. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் இந்த இரங்கல் தெரிவிக்கணுமா? அப்போ அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நாங்களும் தானே இப்போ போராடிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்க அந்த சிறையில் இருக்கிறாங்க, 12 வருஷமாக இருக்காங்க. 12 வருஷமாக இவங்கனால ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கா, இல்லை இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது இவங்க சிறையில் இருந்தனால இவங்களுக்கு இந்த பாதிப்பு, இல்லை இவங்க தாக்கப்பட்டாங்க, இவங்க கொலை செய்யப்பட்டாங்க, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் பரவி இருக்கா, இல்லை இவங்கனால ஏதாச்சும் ஒரு பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எந்த பாதிப்புமே கிடையாது. சக கைதிகள் எப்படி சிறையில் இருக்கிறாங்களோ அதுபோல தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள மட்டும் குறிப்பிட்டு தாக்குறதுக்கு என்ன காரணம்? இல்லை இப்போது நீங்கள் இப்போ அவங்க தாக்கப்பட்டாங்க, ஜனவரியில் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக நம்ம தாக்குதல் எதுக்காக நடக்குது? அவங்க தாக்குதல் என்ன, அவங்க வழக்கை ஒத்துக்க சொல்லி தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக என்ன செய்ய முடியாது, வழக்கை ஒத்துக்க சொல்லி தான் நாங்கள் அடித்தோம் நாங்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சோதனை பண்ணுறோம், சர்ச்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அறைகளை சர்ச் பண்ணுறது. சர்ச்சிங்னு பொதுவாக போனாலே ஒரு 40 பேர் 30 பேர் தான் போகிறாங்க ஒரு அறையில். 2 பேர் தான் இருப்பாங்களா? ஆமாம், அந்த செல்லில் 2 பேர் தான் பக்கத்தில் சிறையில் இருக்கிறாங்க. அந்த பிளாக்ல வேறு யாருமே இல்லை. தனிமை சிறையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க சோதனைன்ற பேரில் போகும்போது குறிப்பிட்ட ஒரு சர்ச்சிங்கில் ஒருத்தர் 2 பேர் போய் சோதனை பண்ண மாட்டாங்க. ஒரு டீமாக தான் போகிறாங்க. அந்த அவங்கள இவங்க தாக்குனதாகவும் செல்ஃபோன் பயன்படுத்தியதாகவும் என்ன செய்கிறாங்க சொல்லி அடித்து தாக்கியிருக்கிறாங்க. இது இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாலிமர் நியூஸில் சேனலில் பப்ளிசிட்டி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா 2 ஐஃபோன்கள், ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் இவங்களோட பக்கத்து பிளாக்ல எடுத்ததா சொல்லி என்ன செய்கிறாங்க, நியூஸில் பப்ளிசிட்டி போடுறாங்க. எத்தனையோ சிறைகளை செல்ஃபோன் கைப்பற்றுறதா போடுறாங்க. ஆனால் அதுக்காக செல்ஃபோன் எடுத்தாங்கன்றதுக்காக அவங்கள அடித்து தாக்கலை, எந்த கைதிகளையும் அவங்க போய் தாக்கலை. அவங்க செல்ஃபோன் பயன்படுத்துகிற சட்டத்துக்கு புறமானதுன்னா அது மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு அவங்க சந்திக்கிறாங்க. இல்லை வழக்கு பதிவு செய்யப்படலை, யார் மேலேயுமே எஃப்ஐஆர் போடப்படலை. அதுவும் இல்லாமல் செல்ஃபோன் உயர் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும்போது எப்படி அவங்களோட இடத்துக்கு செல்ஃபோன் போகும்? இப்போ அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஜனவரி மாதம் அட்வொகேட் மனு போயிட்டு வர்றாங்க. ஜனவரி மாதம் தாக்குதல் நடத்தும் போதும் சேம் அதே அட்வொகேட் மனுவை ஸ்டாப் பண்ணாங்க. அட்வொகேட்டை விட முடியாதுன்னாங்க. நியூஸில் பப்ளிசிட்டி போட்டாங்க. நீங்கள் போய் பார்ப்பீங்க. நாங்கள் யூஸ்வலாக போகிறது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு. ஏன்னா நாங்கள் வெளியூர், நாங்கள் மதுரை, இவங்களுக்கு மேலப்பாளையம் திருநெல்வேலியில். நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணுன்ட்டு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான்
அவங்கள மனுவில் பார்ப்போம். இல்லை கோர்ட்டுக்கு ஏதாவது வாய்தாக்கு காவல் நீட்டிப்புக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஜட்ஜு அனுமதி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி நிலைகளை தான் நாங்கள் அவங்கள சந்திச்சுட்டு இருந்தோம். சரி, ஏன்னா அட்வொகேட் மனு தினசரி போய்கிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு 1 2 நாள் போவாங்க. இப்போ தினசரியாக அந்த பிரச்சனையிலேருந்து டெய்லி அட்வொகேட் மனு போயிட்டுருக்காங்க. இப்போ இதே மாதிரி நேற்று அட்வொகேட் மனுவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க 2 நாளுக்கு முன்னாடி. ஜூலை 1 அட்வொகேட் மனுவும் விடலை. அப்போது நாங்களும் அப்போ மனு புக் பண்ணுறோம். அட்வொகேட் மனு விடலைன்னொன்னே எங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. வழக்கறிஞரை ஏன் விடலை? இப்போ குடும்பத்தாரை இப்போ எங்களை நிற்க வச்சிட்டாங்க. ஒரு அட்வொகேட்டை நிற்க வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அட்வொகேட் மனு பார்க்கலாம், சட்டத்தில் உள்ள விஷயந்தான். அதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? அப்போ நான் மனு வந்து புக் பண்ணுறேன். புழல் சிறை அவங்க மனு புக் பண்ணுற அந்த தொலைபேசி மூலமாக தான் நான் மனு புக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்றாங்க. நான் அவங்கள்ட்டே கேட்டேன், எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அடித்து பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னு சொல்லி அவங்கள வந்து உயிர் போகாதது தான் மிச்சம். உயிரோட இருக்காங்க, ஆனால் மற்றபடி அதிகமாக தாக்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இருந்தாங்க. என்ன மாதிரி காயங்கள், முட்டில் காயங்கள் இருந்துச்சு, விரலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டே இருக்குது. ஹைகோர்ட்டில் வந்து மெடிக்கல் அறிக்கையை வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருந்தபோது அந்த மெடிக்கல் டீன் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்லேயே அவங்களுக்கு வந்து வயிற்றில் அடிபட்டது, காலில் அந்த எலும்பு அந்த விரல் வந்து ஃப்ராக்சர் ஆனது, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து அதுலேயே மெடிக்கல் ரிப்போர்ட்லேயே இருக்குது. அவங்க சைடில் தான் கூட்டு போயிருக்காங்க, நாங்கள் கூட்டு போகல. அவங்க சைட தரப்பில் உள்ள டாக்டர்ஸ் தான் அந்த ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ராக்சரில் இருந்து நாங்களும் கண்ணால் பார்த்தோம். ஏன் அந்த சிறையில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட எடுத்து பார்த்தாலே என்ன செய்யும் தெரியும். முதல்ல அவங்க மனுக்கு வரக்கூடிய நிலைகளும் இப்போ அவங்க ரீசெண்டாக எப்படி வந்தாங்க, அவங்க அடித்து தாக்கப்பட்டதுக்கப்புறம் எந்த நிலையில் வந்தாங்க அப்படின்றத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும் அவங்களோட நிலை எப்படி இருக்குன்றத. அப்போது நாங்கள் என்ன செஞ்சோம், நேற்று ரெண்டு நாள் முன்னாடி மனு புக் பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா, மனுவுக்கு அவங்க பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு மனு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் வந்துடுங்க, வந்து நேரில் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க சொன்னதுன்னு அடிப்படையில் தான் அனுமதி கொடுத்தாங்கன்ற அடிப்படையில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். வந்து 9:30 மணிக்கு போனால் மனு இல்லை, சோதனை நடந்துகிட்ருக்கு, சர்ச்சிங் நடந்துகிட்ருக்கு, அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு சார்? அவங்க அறையில் எதுவுமே இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அடித்து அவங்க போடுற சட்டை கூட இல்லாமல் நாங்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தை கூட அவங்க வைக்கல, குரானை கூட அவங்க வைக்கல. அதுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடிப்படையான ஒரு விஷயம் என்னது, குடி தண்ணீர், அதை கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, சரியான முறையில் வழங்கப்படலை. அதை கூட கேட்டு தான் என்ன செஞ்சாங்க, வாங்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. அப்போ எந்த பொருளுமே இல்லை அவங்க அறையில். அவங்க 24 மணி நேரமும் பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி காவலர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி கண்காணிப்பிலே இருந்துகிட்ருக்காங்க. சாப்பாடு கூட அவங்க வந்து வச்சுட்டு போகிறது தான், அதை சாப்பிட்டோன்னா அந்த எடுத்துகிட்டு போகிறதுமே அவங்க தான். அப்போ இப்படி 24 ஹவர்ஸுமே பூட்டிய நிலையிலே இருக்கிறவங்க மறுபடியும் செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து ஒரு பிம்பத்தை அப்படி ஏற்படுத்துறது, ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அவங்கள அடிக்கணும். ஆனால் அடிக்கிறது ஃபுல்லுமே இந்த வழக்கை ஒத்துக்க சொல்லி தான். நீங்கள் வழக்கு ஒத்துக்கோங்க, வழக்கை ஒத்துக்கணும். நீங்கள் கடைசியாக எப்போ போயிருந்தீங்க, எப்போ பார்த்தீங்க? நாங்கள் மாதவரம் கோர்ட்டுக்கு காவல் நீட்டிப்புக்கு வந்திருந்தாங்க. எத்தனை மாதத்துக்கு முன்னாடி? மார்ச் 30ன்னு நினைக்கிறேன். 30ஆம் தேதி வந்திருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் கடைசியாக. அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கல. இப்போது இஸ்லாமியர்கள் சிறைவாசி சம்பந்தமாக இப்போ நடக்கக்கூடிய இப்போ திமுக அரசும் சரி, பலருமே இந்த இஸ்லாமியர்கள் சிறைவாசி சம்பந்தமாக நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் இருக்கிறதா பார்த்துருக்கோம். இப்போ இது சார்ந்து நீங்கள் கட்சிகள்கிட்ட, இது சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள்கிட்டலாம் இவங்கள்ட்ட இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவங்களாம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல்ல அவங்க தாக்கப்பட்ட போது தமுமுக அவங்களோட தரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. சிறைத்துறை டிஜிபி அவங்களோட அலுவலகத்துக்கு முன்பு நடத்தினாங்க. அவங்க கண்டனத்தை தெரிவித்தாங்க. இந்த மாதிரி நிறைய கட்சி தலைவர்கள்ட்ட நாங்கள் தெரிவிக்க தான் செஞ்சோம். அவங்களும் முதல்வர் அவர்கள்ட்ட தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கு தக்க பதிலும் சொல்லலை. இல்லை அந்த அதிகாரிகளை மாற்றிருக்கலாம், இல்லை என்ன விசாரணைன்னு ஒரு மேல்முறையீடாவது அவங்க என்ன செஞ்சு எதுக்காக தாக்கப்பட்டாங்கன்றதாவது விசாரிச்சிருக்கலாம். எந்த நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் எடுக்கப்படலை. இப்போ மீண்டும் இந்த நிலையை அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து இது பயத்தை தான் ஏற்படுத்துது. தமிழ்நாடு அரசு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கி என் கணவருக்கு சிறையில் அது பாதுகாப்பு இல்லாத போது நாங்கள் இங்கே ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத நாங்கள் எப்படி அவங்களுக்கு தெரிவிக்கிறது? இது அவங்களுக்கு தெரியாமலும் இல்லை. இப்போ சோசியல் மீடியான்றது வந்து சின்ன விஷயம் இல்லை. இன்றைக்கி ஏதாவது நம்ம வீட்டிலேருந்து பேசி அனுப்பிச்சாலே ஃபேஸ்புக்கில் கூட இன்றைக்கி உலகம் முழுக்க போகக்கூடியது தான். ஆனால் நாங்கள் எவ்வளோ மீடியா சேனல்களை சொல்லிட்டு தான் இருக்கோம். இதே அவங்க முதல்ல தாக்கப்பட்ட போது பாலிமர் நியூஸ்லேருந்து, தந்தி நியூஸ்லேருந்து எல்லாருமே வந்து அந்த ஜெயில் வாசலேருந்து வந்து கேட்க தான் செஞ்சாங்க.
எதனால் அவங்க தாக்கப்பட்டாங்க, ஏன் மனு காமிக்கலன்னு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு எங்களை காமிச்சா தான் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும்போது எல்லா நியூஸ் சேனலுமே வந்துட்டாங்க. வந்து எதனால் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏன் பார்க்கல, ஏன் அனுமதிக்கலை அப்படின்னு கேட்கும்போது எங்களோட கோரிக்கையை சொல்ல தான் செஞ்சோம். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க நியூஸ் சேனல் எதுலேயுமே அதை பப்ளிசிட்டி பண்ணல. ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து அவங்க கொடுக்குறத மட்டும் என்ன செய்கிறாங்க, நியூஸ் சேனலில் போட்டுறாங்க. இதை வந்து இப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படியே தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பிம்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறாங்க, இந்த தமிழக அரசு வந்து ஏன் ஏற்படுத்துகிறாங்க. அவங்க 12 வருஷம் சிறையில் இருந்துமே அவங்கள வச்சு இங்கே எந்த பாதிப்புமே வரல. பொதுமக்களுக்கோ காவல்துறைக்கோ அங்கே 12 வருஷமாக அங்கே இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க காவலர்களுக்கோ அவங்களுக்கு நைட் டியூட்டி பார்க்குறாங்க, பகலில் வந்து அந்த காவலர்கள் நிற்கிறாங்க, பாரா பார்க்குறாங்க. இவங்க யாருக்குமே இவங்கள வச்சு அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அப்போ எப்படி வந்து இவங்களை சொல்லலாம். இந்த விஷயம் மூலிமா நீங்கள் தமிழக அரசுக்கோ அல்லது தமிழக அரசோ உங்களுடைய கோரிக்கை என்னன்றதை நிறைவாக சொல்லிடுங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இத்தனை ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு விசாரணை சிறைவாசின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தான் இருக்குது. ஆனால் விசாரணை சிறைவாசின்ற பேர்லேயே 12-13 வருஷமாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பெயிலோ ஒரு பரோலோ எதுவுமே கிடையாது. இப்போ கோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் நீங்கள் பரோல் கேட்டால் தண்டனை சிறைவாசிக்கு தான் பரோலு, மேனுவலில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க விசாரணை சிறைவாசி அப்படி. ஆனால் இவங்க வந்து கொஞ்ச நாள் இல்லை, லாங் டேர்ம் இம்ப்ரெசன்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அதை கன்சிடர் பண்ணி கூட அவங்க குடும்பத்தாரோடு இருக்கிறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சாதான் அவங்களுமே மனநிலை சீராகும். ஒரு சிறையிலே எப்படி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மனுக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க, பரோலும் கிடையாது, பெயிலும் கிடையாது. அப்போ எப்படித்தான் ஒரு சிறைவாசியோட ஒரு மனிதனோட மனநிலை என்னவா தான் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு போட்டு அவங்கள டார்ச்சர் ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் கிடையாது. ஒரு 100 பேர் பக்கத்தில் வந்து இவங்க இருக்கக்கூடிய பிளாக்ல வெறும் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. அப்போ அவங்க சுற்றி காவலர்கள் தான், வேறு யாராவது ஒரு கைதி இருந்தாங்க இல்லை பக்கத்தில் இருந்தாங்க, யாரும் எந்த இதுவுமே கிடையாது இவங்களுக்கு. ஆனால் செல்ஃபோன் போணுச்சு, அங்கே எப்படி போகும் சார்? நம்மளே நாலேஜுக்கு வந்து திங்க் பண்ணாலே அதிகமாக செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல கண்காணிச்சுட்டே 24 ஹவர்ஸுமே இருக்காங்க, மாற்றி பாரா போடுறாங்க, மாற்றி இருப்பாங்க. அப்போ அவங்க மீறி எப்படி அங்கே போகும்? அப்போ இவங்களுக்கு வந்து இது ஒரு காரணமாக என்ன செய்கிறாங்க, கையில் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ இதை குறித்து மனித உரிமை ஆணையத்துலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒரு சிறையில் பிரிசனர்னாலுமே அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் மனித உரிமை ஆணையத்துலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுலேயும் வழக்குகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் மனித உரிமை ஆணையம் அவங்களும் தலையிட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசும் இதை உடனடியாக எங்களுக்கு ஏன் இதை தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் சாந்தகுமார் அவங்க சார்ஜ் எடுத்ததுலேருந்து தான் இவ்வளோ தூரமும் நடந்துட்டுருக்கு. சூப்பரண்ட் கிருஷ்ணராஜ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்கும்போது ஒரு சிறைக்கு அத்தாரிட்டி வந்து சூப்பரண்ட் தான். அவங்கள்ட்ட வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்க, ஜெயிலர் ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்கும்போது நீங்கள் வேணால் நீதிமன்றத்தை நாடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் போடுங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. நாங்கள் பெண்களாக போய் காத்து கிடக்கிறோம் வைக்கிறோம், ஒரு மனிதாபிமானம் கூட அவங்கள்ட்ட இல்லாமல் பார்க்க அனுமதிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும், நீங்கள் வேணால் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. அதான் மனித உரிமை ஆணையம் அவங்களும் தலையிட்டு இதில் எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு அரசும் இதுக்கு உதவி செய்யணும் எங்களுக்கு. அது மாதிரி உளவுத்துறை வந்து அவங்களே விசாரிக்கட்டும், இவங்க என்ன தவறு செஞ்சாங்களா இல்லை அவங்க தான் தாக்கப்படுறாங்க, இது உளவுத்துறையும் எங்களுக்கு உதவி செய்யணும், கட்டாயமாக எங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவங்க தக்க முறையில் விசாரித்து இவங்க மேலே தவறுன்னா வழக்கு அவங்க போடட்டும், வழக்கு நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க, எதுக்காக தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு உளவுத்துறையும் இதை விசாரித்து எங்களுக்கு வந்து தக்க நீதி கிடைக்க அவங்களும் எங்களுக்கு உதவி செய்யணும். அஜித்குமார் அவங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்க, தமிழ்நாடு அரசும் எல்லா கட்சிக்காரர்களும் இரங்கல் தெரிவித்து அவங்களுக்கு வந்து நிவாரண உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உதவிகள் செய்யப்படுமா? அப்போ அந்த நிலைக்கு நாங்களும் போக விரும்பலாம். உயிரோடு இருக்கும் போதே எங்கள் கணவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், உயிரை காப்பாற்றுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். போனதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சு என்ன? அப்போ வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நீங்கள் இரங்கல் தெரிவிக்கிறதுனாலையோ இல்லை எங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுனாலையோ அந்த உயிர் வந்து திரும்ப எங்களுக்கு கிடச்சிடாதில்ல. அதனால் இன்றைக்கி அவங்க போகக்கூடிய இடத்துல இருக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாரும் உதவி செய்கிறது மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மெயினாக தமிழ்நாடு அரசு வந்து இதில் தலையிட்டு அவங்க எதனால் தாக்கப்படுறாங்க அவங்களோட தாக்குதலை நிறுத்தணும். இன்னொன்று அந்த ஜெயிலர் சாந்தகுமார் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் வந்து தமிழக அரசை வந்து கேட்டுக்கொள்கிறோம். சரி, உங்களுடைய சிறையில் இப்படி தன்னுடைய கணவர் வந்து தாக்கப்படுறார் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க. அது குறித்து தமிழக அரசும் இதை பற்றி ஒரு விசாரணையை நடத்தி அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கோரிக்கையை வச்சுருக்கேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. சரி.